விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை செயலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறும் திமுக அரசை கண்டிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புகைக்கும் வகையில் செயல்பட்டு வெற்றி பெற்றதாக குறிப்பிட்டார். போலி வெற்றியை உறுதி செய்ய திமுக இந்த இடைத்தேர்தலில் போராடும் என்றும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதால் அதிமுகவுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது எனவும் ஜெயக்குமார் தெரிவித்தார். எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்ற வகையில் பணத்தை கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்வார்கள். அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு. எனவேதான் 2009ஆம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு 5 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது. அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை 5 சட்டமன்ற தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணித்தார்கள். எதற்குமே ஒரு குறுக்கு வழியிலே வெற்றியை பெறுவதற்குண்டான எல்லா முயற்சியும் செய்வார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகத்தில் நடக்காது என்கின்ற வகையில தான் இந்த தேர்தலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க.